மே மாத ராசி பலன், ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனிப்பெயர்ச்சி அப்படின்னு 2025ஆம் ஆண்டில் பல முக்கிய நிகழ்வுகளை கடந்து விட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் கிரகங்களோட பெயர்ச்சி இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமாக வாய்ந்ததாக கருதப்படுது. இது தனுசு ராசியில் ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதம் குரு, ராகு, கேது கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற உள்ளது. வருட கணக்கில் பெயர்ச்சியாகும் சனி, குரு, ராகு, கேது மட்டுமல்லாமல் மாதம் பெயர்ச்சியாகும் கிரகங்களும் கூட நம்மோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி 7 கிரகங்களோட பெயர்ச்சி உள்ளது. இது 12 ராசிகளும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சித்திரை பிறந்துள்ளது. புதிய நிதியாண்டு பிறந்துள்ளது. விரைவில் புதிய கல்வியாண்டு பிறக்க உள்ளது. இதனால் பல திட்டங்களும் மே மாதத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த வகையில் மே மாதத்தில் புதிய தனுசு ராசியினர் பெறப்போகும் பலன்களும் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு கூடுதலான நல்ல பலன்களை பெறுவீங்க. 11ஆம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை செய்ய போகிறாரு. சுக்கிரன் குரு வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பரிவர்த்தனை ஆக போகிறாரு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. குரு 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்து வலுப்பெற செய்ய போகிறாரு. 9ஆம் அதிபதி மேசத்துக்கு உச்சமாறாரு. திரிகோணங்கள் உச்சமாக இருக்கிறதுனால தலைமைத்துவம் அதிகரிக்கும். துணிச்சலோடு எழுந்து நிற்பீர்கள். இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உள்ளுக்குள் இருந்து 1, 5, 9 இயங்க போகுது. மே 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்களை பார்க்க போகிறாரு. ஆத்ம ஞானம் அதிகரிக்கும். அறிவு மேலோங்கும். அல்லல் பட்ட விஷயங்களில் இருந்து விடுதலை அடைய போறீங்க. மே 15க்கு பிறகு பயணங்கள் மேற்கொள்ளும் சூழல் ஏற்படும். ஒரு குறையுமே இருக்காது. முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். தாயின் உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லது. தந்தையுடன் மருத்துவமனைக்கு செல்லும் சூழல் உருவாகும். 5ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக இருப்பதால் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அக்கா, தங்கைக்கு, சகோதரர்களுக்கு செலவு செய்வீங்க. அவர்களை அழகுபடுத்தி பார்ப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்கள், சகோதர சகோதரிகளின் வீட்டில் சாப்பிடுவீர்கள். அதன் மூலம் சந்தோஷம், நிம்மதி, ஆதாயம் உண்டாகும். காரிய வெற்றி உண்டாகும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருந்தவர்கள் அலுவலகத்திலும், அலுவலகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் வேலை செய்யவும் ஓவர் டைம் பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய சந்தோஷங்கள் குவியும். சொந்த பந்தங்களின் ஆதரவு உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். வெள்ளி, தங்கம் சேருவதற்கான வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளுக்கு பேக்கு, ஆடை போன்றவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். சிறு சிறு செலவுகள் உண்டாகும். தன்னம்பிக்கை அபரிமிதமாக உயரும். எந்த விஷயத்தை செய்தால் எது சரியாக நடக்கும்னு சிந்தித்து செயல்படுவீங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் ஆரம்பிப்பீங்க. தாயுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வேலையில் தாமதத்தை தவிர்ப்பது நல்லது. அதனால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். அதனை காப்பாற்றுவதன் மூலம் வெற்றியை சந்திப்பீர்கள். இந்த அருமையான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். இடம் வாங்குவீர்கள். வீடு கட்டுவீர்கள். மாணவர்கள் கணினி, ஆன்லைனு தொடர்பான பயிற்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. 25 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவங்க கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நிறைய தரவுகள் மூலமாக தகுதியை உயர்த்தி கொள்ளும் காலகட்டம். 40 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவங்க வேலை தொடர்பான விஷயங்களில் மாற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. உறவுகள் வந்து சேரும். அதன் மூலம் ஆதாயம் உண்டாகும். மிகச்சிறந்த வியாபார வல்லுநர்களாக மாறும் சூழல் உண்டாகும். முதலீடு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஹயக்ரீவர் வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரும்.
அனுமன் கோவிலில் வழிபாடு செய்வது, அனுமன் சாலிசா படிப்பது அருமையான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.